ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்ரபலன் 2024. அதாவது ரிஷபராசி உங்கள் ராசிக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். இந்த ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த எப்பன்னா இந்த நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே உங்கள் ராசியிலே குரு சஞ்சரிக்க போகிறார். ஆக இந்த வக்ரகதியிலே உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது ராகு கேது எப்பவுமே ரிவல்ஸாவே சுத்திட்டு இருக்கும். அடுத்ததாக சூரியனும் சந்திரனுக்கும் வக்ரகதி கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகம் குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் எல்லாத்துக்கும் வக்கரம் உண்டு. அந்த வரிசையில் குரு உங்கள் ராசிக்கு இந்த புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரகம் தன்னுடைய அதாவது ஆதிபத்திய பலன்களை செய்யும், காரகத்துவ பலன்கள் குறைவுபடும். அதாவது ஆதிபத்தியம்னா இப்போ உங்கள் ரிஷபராசிக்கு குரு எந்த இடத்துக்கு அதிபதி? 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. இதுதான் ஆதிபத்தியம். காரகத்துவம் அப்படின்னா குருவுடைய காரகத்துவம் என்ன? சுபகிரகம். அதே போல் பொருள்காரகன், சுபகாரியங்களை நடத்தி வைப்பவர், தனகாரகன், புத்திரகாரகன், இந்த மாதிரியான அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் குரு. ஆக இந்த காரகத்துடைய குரு ஏன் அப்படின்னா, குரு மெயினாக வக்கரகதியில் என்ன பிரச்சனை வரும்னா, தன்னுடைய பார்வையுடைய பலன் குறைபடும். ஏன்னா சுபகிரகம் அப்படிங்கிற குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஆக குரு 5, 7, 9 பார்க்கும் பொழுது அந்த பார்வையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அந்த பார்க்கக்கூடிய இடம் சுபத்துவம் அடையும் இல்லையா? குரு இப்போ எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் சுபத்துவம் அடையும். ஆனால் அந்த சுபத்துவம் அடையக்கூடிய பலன் குறைபடும், அவ்வளோதான். அப்போ ஜென்மகுரு என்ன செய்யும்? ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது, ஜென்மகுரு அப்படின்னா ஜென்மகுத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை கொண்டது அப்படிம்பாங்க. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ராமர் அடுத்த நாள் பட்டாபிஷேகம் கிடைக்கணும், முத நாளே காட்டுக்கு கிளம்பி விடுவார் இல்லையா? கை கெட்டினது வாய் கெட்டாத போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு கிடைக்கிறது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகக்கூடிய ஒரு துரதிருஷ்ட நிலை. குரு சுபகிரகம் தானே, ராசியில் இருக்கும்போது நன்மை தானே செய்யணும் அப்படின்னா, குரு எப்போவுமே மற்றவங்களுக்கு வழிகாட்டுவார். தன்னை உருக்கி, அதாவது ஒரு மெழுகுவர்த்தியை போல மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து தான் உருக வைப்பார். அப்போ நின்ற இடம் பாழ். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம், மனக்குழப்பம், பொருளாதார தடை, பொருளாதார பிரச்சனை, தன்னுடைய மேலதிகாரிகளால், அரசாங்கத்தால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ஜென்ம குருவால் ஏற்படுகிறது. இப்போ இந்த வக்ரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதாவது தேவையில்லாத மன அழுத்தம், மனக்குழப்பம், பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சீராக ஆகும். இந்த புரட்டாசி 23லேருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தம், மனக்குழப்பம், பொருளாதார பிரச்சனையோ மேலதிகார பிரச்சனையோ இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இப்போ இவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி? ஆதிபத்திய பலனை செய்யணும் இல்லையா? ஆதிபத்திய பலன் என்ன? இவருக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அதாவது ரிஷப லக்னத்துக்கு குரு ஃபர்ஸ்ட் 8ஆம் இடம் மறைபொருள் ஞானம், 8ஆம் இடம் வாயு ஸ்தானம், மறைவு ஸ்தானம், அசிங்க அவமானம், இந்த மாதிரியான ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கும்போது ஒரு சிறப்பான பலன் இல்லை. ஆனாலும் அவரே 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம். அதாவது எந்த ஒரு செயலை தொட்டாலும் அது லாபம் இருக்கா இல்லைன்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே போல் அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம், நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் எது அப்படின்னா 11ஆம் இடம். நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடியது. சித்தப்பா ஸ்தானம், மூத்த சகோதரங்களை குறிக்கக்கூடிய இடம். நம்மளுடைய சோசியல் மீடியா, இது எல்லாமே புகழை குறிக்கக்கூடிய இடம். ஆக 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறது யோகம். அப்போ 8ஆம் இடத்து பலனையும் செய்யும், 11ஆம் இடத்து பலனையும் செய்யும். அப்போ 8ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் 11ஆம் இடத்து அதிபதியும் வர்றதுனால என்னன்னா, 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நடக்கக்கூடிய, அதாவது திடீர் லாபத்தையும் சொல்லும், திடீர் நஷ்டத்தையும் சொல்லும். 11ஆம் இடம் லாபத்தை மட்டும் சொல்லும். அப்போ எதிர்பாராத லாபம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு வக்கரம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு குரு 5வது பார்வை, குருவுக்கு 5, 7, 9வது பார்வையாக இருக்கு இல்லையா? உங்கள் ராசிக்கு கன்னியை பார்க்குறார். கன்னி உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா வருது? 5ஆம் இடமா வருது. 5ஆம் இடத்தை
குரு பார்ப்பது ஏற்கனவே அங்கே கேது இருக்காரு, அங்கே சுபத்துவம் அடைந்து மிகச் சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா கேதுவுடைய கெடுபலன் கொஞ்சம் அதிகமாகும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள், புத்திரர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் இப்போ 5ஆம் இடங்கிறது என்ன, பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தந்தையின் தந்தை ஸ்தானம். ஆக பாட்டனார் இந்த வீட்டில் வயசானவங்களுக்கான மருத்துவ செலவுகளை சொல்லக்கூடிய இடமா இருக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை வந்தால் இப்போ ஒத்தி போடணும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசி 7ஆம் இடம் விருச்சகத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, அந்த வக்கரமடைந்த குருவுடைய வக்கர பார்வை வந்து பெருசாக நன்மை செய்யாது இல்லையா. அந்த அடிப்படையில் என்ன ஆகும்னா 7ஆம் இடத்துடைய பலன்களும் கொஞ்சம் தடைப்படும். அப்போ கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்து போகணும், நண்பர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும், கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும், வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைவுபடும். அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமூகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை, வழக்குகளை எங்கேயும் ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல எதுவும் சொல்லி பேசக்கூடாது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9வது பார்வை, உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக குருவுடைய 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார். அப்போ மகரத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும், மகரம் அதாவது 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் தொலைதூர பயணம். 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடம் அதாவது பாக்கியங்களை சொல்லக்கூடிய, அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தந்தை வர்க்கத்திடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாத அலைச்சல், ஒரு செயலுக்காக நிறைய அலையக்கூடிய அமைப்பில் கொடுக்கும். அதனால் பயணங்களிலே கவனமாக இருக்கும் பொழுதும் இந்த குரு வக்கர காலங்களிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்கு தன்னுடைய இந்த இவ்வளவு நாளாக இந்த ஜென்ம குருவுடைய பாதிப்பு இந்த 4 மாதம் கொஞ்சம் குறைவுபடும். கொஞ்சம்ல நிறையவே குறைவுபடும். பார்வை பலன் தான் இருக்கிறத ஒழிய இந்த ஜென்ம குரு மன அழுத்தம், இந்த பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஜென்ம குருவுடைய கெடுபலன் குறைந்து மேன்மையான பலன்கள் நடைபெறும் இந்த குருவுடைய வக்கர காலங்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.